தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வருகை கால இறைவாக்கின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து பிறப்பின் தோத்திரங்களும் வாழ்த்துதல்களும். இன்றைய நாளின் சற்று நேர தியானத்திற்காய் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது A Journey to Real Christmas, உண்மையான கிறிஸ்மஸின் பயணம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வருகை காலங்களிலே நாம் 3 விதமான மக்கள் மேற்கொண்ட பயணத்தை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக மரியாள் அவர்கள் எடுத்துக்கொண்ட பயணத்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்பதாக அவர்கள் எடுத்துக்கொண்ட முதல் பயணம் தன்னுடைய உறவின் முறையான எலிசபெத் அவர்களை காணுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பயணம். இந்த பயணத்திலே நாம் பார்க்க முடிகிறது, 2 பெண்கள் அசாதாரணமான சூழ்நிலையிலே கருவுற்றிருக்கிறார்கள். எலிசபெத் தன்னுடைய முதிர் வயதிலே கருவுற்றிருக்கிறார்கள். மரியாளோ திருமணத்திற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினாலே கருவுற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த 2 பெண்களும் சந்தித்து கர்த்தரை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏனால் அன்றைய காலகட்டத்திலே இந்த 2 சூழ்நிலைகளும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை. பொதுவாக பெண் இறையிலே நாம் ஒரு மேற்குறியீட்டை பார்க்க முடியும். பொதுவாக பெண்கள் தாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலே பெண்களின் ஸ்டோரியை ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தேற்றப்படுகிறார்கள், விடுதலை அடைகின்றார்கள், குணமடைவார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படியாக மரியாளும் எலிசபெத்தும் சந்தித்து தங்களை குறித்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவாக்கின் மூலமாக நிகழும் காரியங்களை பார்க்கும் பொழுது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே தேற்றப்படுகிறார்கள். சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் அதை எதிர்கொள்வதற்கு அங்கே அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. அப்பொழுது உருவாக்கப்பட்டது தான் அந்த மரியாளின் துதிப்பாட்டு. இரண்டாவதாக மரியாள் மேற்கொண்ட பயணமானது பெத்லகேமுக்கு குடிமதிப்புக்காக செல்லும் பொழுது நாம் இங்கே பார்க்க முடியும், யோசேப்பு மாத்திரமே அந்த பயணத்தை மேற்கொண்டால் போதும். ஏனென்றால் மக்கள் தொகையின் கணக்கெடுப்பிற்கு ஆண்கள் மாத்திரமே போதுமானதாக அந்த காலத்திலே இருந்தது. ஆனால் மரியாளும் கூட சேர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் இறைவாக்கின் நிறைவேறுதலுக்காக. அதே சமயத்தில் யோசேப்புவின் கரிசனையையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. தேவதூதர் அவர்களுக்கு சொன்னதற்கு பின்பதாக மரியாளை எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த பயணத்தின் விளைவாக லூக்காவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று. இந்த பயணத்தின் விளைவானது இயேசு பாலகன் இந்த உலகத்தில் வந்தார் நமக்கு மீட்பராக. இரண்டாவதாக நாம் பார்ப்பது மேய்ப்பர்களின் பயணம். மேய்ப்பர்களுக்கு அந்த இரவிலே தூதனானவர்களால் நற்செய்தியானது கொடுக்கப்படுகிறது. அந்த நற்செய்தியை கேட்டவுடனே துரிதமாய் அவர்கள் புறப்பட்டு இயேசு பாலகனை காண்பதற்காக வருகின்றார்கள். அவர்களுடைய பயணமும் சாதாரணமானது கிடையாது. பொதுவாகவே மேய்ப்பர்களுடைய வாழ்க்கையானது ஊருக்கு புறம்பாக உள்ள ஒரு சூழலாக நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய வேலையின் நிமித்தமாக சாதாரண வாழ்க்கை முறையிலிருந்து சற்றே தள்ளி வைக்கப்பட்டவர்கள். தாங்கள் செய்யும் தொழிலின் நிமித்தமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சராசரியான அடிப்படை உரிமைகளை அற்றவர்களாய் வாழக்கூடிய ஒரு சூழலில்தான் மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தான் இயேசு பிறப்பின் முதல் நற்செய்தியானது அங்கே சென்றடைகிறது. அதற்கு பின்பதாக அவர்கள் மேற்கொண்ட பயணத்தின் விளைவாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகிறது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று பார்க்கின்றோம்.
தேவதூதன் முதலாவதாக சொல்லும் பொழுது அந்த காரியத்தின் நிச்சயம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு பாலகனை கண்டதற்கு பின்பதாக அவர்களுடைய வழியின் பயணத்திலே கர்த்தரை துதித்து கொண்டு சந்தோஷத்தினுடனே அவர்கள் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது வான சாஸ்திரிகள் மேற்கொண்ட பயணம். மத்தேயுவின் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இவர்கள் மேற்கொண்ட முதல் பயணமானது ஒரு அடையாளத்தின் மூலமாக இருந்தது. கிழக்கே அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது ராஜ குழந்தை அரண்மனையிலே பிறந்திருக்க வேண்டும் என்று போகிறார்கள். முதல் பயணத்தின் டெஸ்டினேஷன் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்தது. எந்த குழந்தைக்காக அரண்மனைக்கு போனார்களோ அங்கே அந்த குழந்தையை பார்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் மனம் தளராமல் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற 2வது சான்ஸை பயன்படுத்தி நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலோடு 2வது டெஸ்டினேஷனை அடைகிறார்கள். அந்த டெஸ்டினேஷனை அடையும் பொழுது தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று. இந்த 3 பேருடைய பயணத்தையும் நாம் பார்க்கும் பொழுது பல சவால்கள் நிறைந்த பயணமாக இருக்கின்றது. ஏமாற்றம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, மூடப்பட்ட கதவுகள் இருக்கிறது, இடமில்லாமல் இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த 3 கிடைத்தது மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்து பிறப்பு இந்த 3 பயணத்தின் முடிவிலும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு தந்தது. இன்று நாமும் இந்த கிறிஸ்துவின் வருகையின் காலத்திலே வருகையின் முதல் ஞாயிறு கொண்டு இன்னும் சில இடங்களிலே அதற்கு முன்பதிலிருந்தே இந்த கிறிஸ்மஸ்க்காக நாம் பயணப்பட்டு வருகின்றோம். கிறிஸ்து பிறந்த இரவாகிய இன்றைய தினத்திற்காகவும் நாளைய தினத்திலே கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் பொழுது அந்த ஜேர்னியானது நிறைவடைய போகிறது. உண்மையான கிறிஸ்துவை நாம் கண்டு கொண்டோமா? உண்மையான சந்தோஷம் நம்மளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க இங்கே அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த வருகையின் முதல் நாளிலிருந்து எத்துணை ஆனந்தம், எத்துணை ஆராதனைகள், எத்துணை அலங்காரங்கள் என்று நாம் இந்த ஜேர்னியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றும் நாளைக்கும் மீண்டுமாய் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பயணத்தை இனிமையாய் மகிழ்ச்சியாய் நிறைவடைவதற்கு உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவருடைய பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் வாழ்வதற்கு இந்த 3 பயணமானது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இவர்களுடைய 3 பேரின் பயணத்தின் துவக்கம் ஒரு மாதிரியாக இருக்கலாம், முடிவு கிறிஸ்துவை கண்டார்கள். அதற்கு பின்பதாகவும் அவர்கள் மேற்கொண்ட பயணத்திலே சவால்கள் இருந்தது. ஆனால் இந்த முறை கிறிஸ்து அவர்களோடு பயணிக்கிறார். கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார் என்ற சந்தோஷமும் சமாதானமும் மீண்டும் வருகின்ற பயண சோதனைகளிலிருந்தும் சவால்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு புது நம்பிக்கையை சந்தோஷத்தை தருகிறது. இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் மரியாளை போன்று எதிர்காலத்தை அறியாத ஒரு சூழல், மேய்ப்பர்களை போன்று புறம்பே தள்ளப்பட்ட நிலையிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பயணமாக இருக்கலாம், அல்லது சாஸ்திரிகளை போன்று ஏமாற்றப்பட்ட ஒரு சூழலிலும் இருக்கலாம். ஆனால் எந்த பயணத்தில் நாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி நமக்கு கூறுவது, உங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதனாலே பூமி உலகம் முழுவதும் எங்கும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கிறது. அந்த இயேசு பாலகனை நாமும் கண்டு கொண்டு மகிழ்ச்சியாய் கொண்டாடுவதற்கு கர்த்தர் நமக்கு உறுதுணை செய்வாராக. ஆமீன்.